இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் வாழ்த்துக்கள். நீதிமொழிகள் 7ஆம் அதிகாரம். மாலை மயங்கும் அஸ்தமன நேரத்தில் இருட்டிலே அழைக்கிற ஒரு விபச்சார ஸ்திரீயினுடைய அழைப்பை ஒரு பேதையான ஒரு வாலிபன் கேட்டு அவன் அழிவுக்கு நேராக சென்றதாக சாலமோன் ஞானி குறிப்பிட்டதை பார்த்தோம். 8ஆம் அதிகாரத்தில் ஞானம் கூப்பிடுகிறதில்லையோ, புத்தி சத்தமிடுகிறதில்லையோ, அது வழியருகே உள்ள மேடைகளில், நாற்சந்திகளில், ஊர் வாசல்களில், பட்டணத்து முகப்புகளில், எல்லாவற்றிலும் நடைக்கூடங்களெல்லாம் நின்று அவைகள் சத்தமிட்டு அழைத்தது. அந்த சத்தத்திற்கு கீழ்ப்படிந்து செல்லுகிறவர்கள் அவர்களுடைய வாழ்க்கையானது ஜீவனை கண்டடைகிறார்கள், கர்த்தரிடத்தில் தயையும் பெறுகிறார்கள் என்று சொல்லி பச்சாரியினுடைய பரஸ்திரியினுடைய சத்தத்திற்கு செவி கொடுக்காதபடி ஞானத்தினுடைய சத்தத்திற்கு செவி கொடுக்கிற மனிதன் இந்த பூமியிலையும் வாழ்ந்திருக்க முடியும், ஜீவனை கண்டடைய முடியும், பரலோகம் செல்லுகிற ஒரு வாழ்க்கையையும் அடைய முடியும் என்று சொல்லி போதித்த சாலமோன் இந்த 9ஆம் அதிகாரத்தில் 2 விதமான வீடுகள் கட்டப்பட்டு அதற்கான அழைப்பு கொடுப்பது போல இந்த பகுதியை எழுதியிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். 9ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் ஞானம் தன் வீட்டை கட்டி தன் 7 தூண்களையும் சித்திரம் தீர்த்து தன் கொளுத்த ஜந்துகளை அடித்து திராட்சை ரசத்தை வார்த்து வைத்து தன் போஜன பந்தியை ஆயத்தைப்படுத்தி தன் பணிவிடைக்காரிகளை அனுப்பி பட்டணத்தின் உயர்ந்த மேடைகளின் மேல் நின்று கூப்பிட்டு புத்தீனனை நோக்கி, எவன் பேதையோ அவன் இவ்விடத்தில் வரக்கடவன், நீங்கள் வந்து என் அப்பத்தை புசித்து நான் வார்த்த திராட்சை ரசத்தை பானம் பண்ணுங்கள், பேதமையை விட்டு விலகுங்கள், அப்பொழுது பிழைப்பீர்கள், புத்தியின் வழியிலே நடமுகுங்கள் என்று விளம்புகிறது என்று சொல்லி ஒரு வீட்டை குறித்து அவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். வேதாகமத்தில் ஞானமானது முக்கியமான ஒரு 3 நிலைகளில் வரக்கூடியதாக இருக்கிறது. 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்திலே தேவனுடைய பைத்தியம் மனுஷனுடைய ஞானத்திலும் அதிக ஞானமாய் இருக்கிறது, தேவனுடைய பலவீனம் மனுஷனுடைய பலத்திலும் அதிக பலனுள்ளதாக இருக்கிறது. அந்த ஆராய்ந்து முடியாத அவருடைய ஞானம் என்கிறதை வேதத்திலே நாம் பார்க்க முடியும். அதே போல் தேவன் அருளுகிற ஞானமானது நாம் சம்பாதிக்க வேண்டிய ஒன்று. நீதிமொழிகள் 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலே ஞானத்தை சம்பாதி, எண்ணத்தை சம்பாதித்தாலும் புத்தியை சம்பாதித்துக்கொள் என்று வேதம் அறிவுறுத்துகிறது. ஞானமானது அது ஆராய்ந்து அறிய முடியாத ஒன்று, அதை நான் சம்பாதிக்க வேண்டும். இயேசு கிறிஸ்துவே தேவ ஞானமும் நமது ஞானமுமாக அவர் விளங்குகிறவர். 1 கொரிந்தியர் 1:31 நாம் பார்க்கிறோம். இந்த 3 நிலைகளிலே இருக்கக்கூடிய ஞானமானது இங்கே ஒரு வீட்டை கட்டி அதற்கு நம்மை அந்த விருந்திற்கு ஏற்படுத்தி அதை அழைப்பது போல, இன்றைக்கு வீடு கட்டுகிறவர்கள் அந்த வீடு பிரதிஷ்டை என்று சொல்லி பிரித்தெடுக்கப்பட்ட வீடு, எனக்கென்று பிரித்தெடுக்கப்பட்ட வீடு என்று சொல்லி பிரதிஷ்டை செய்கிறவர்கள் அதற்கு அழைக்கிறது போல ஞானமானது ஒரு வீட்டை கட்டி 7 தூண்கள் என்பது இது ஆவிக்குரிய பூரணத்தை குறிக்கக்கூடியதாக இருக்கிறது. 7 என்பது பூரணத்தை குறிக்கக்கூடிய எண். இதை வேத ஆராய்ச்சியாளர்கள் என்ன சொல்லுகிறார்கள்? அடிப்படை போதனைகளாகிய அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 38ஆம் வசனத்திலிருந்து 42ஆம் வசனம் வரையிலும் சொல்லப்பட்ட அந்த மனந்திரும்புதல், ஞானஸ்நானம், வேறு பிரிக்கப்பட்ட வாழ்க்கை, அப்போஸ்தலர்களுடைய போதனைகள், ஐனோனியம் ஐக்கியமானது, அப்பம் பிட்குதல், திருவிருந்து, ஜெபம் செய்தல் ஆகிய அந்த 7 காரியங்களினால தான் இந்த ஞானமானது தன்னுடைய வீட்டை கட்டியிருக்கிறது. அப்படிப்பட்ட வீட்டிலே அது அழைப்பு கொடுக்கிறது. எதற்காக? நாம் பேதமையை விட்டு விலகி பிழைத்திருந்து பரியாசக்காரர்களை நீ கடிந்து கொள்ளாதே, அவன் உன்னை பகைப்பான். ஞானமுள்ளவனை கடிந்து கொள், அவன் உன்னை நேசிப்பான். ஞானமுள்ளவனுக்கு போதகம் பண்ணு, அவன் ஞானத்தில் தேறுவான். நீதிமானுக்கு உபதேசம் பண்ணு, அவன் அறிவில் விருத்தி அடைவான். இந்த வீட்டிற்குள்ளாக இந்த அழைப்பை பெற்று ஞானத்தை அதிகமாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி வாஞ்சிக்கிற ஒரு மனிதன், ஞானத்தின் கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம், பரிசுத்தரின் அறிவே அறிவு. அப்படிப்பட்ட மனுஷனுக்கு என்னாலே உன் நாட்கள் பெருகும்,
மேலும் ஆயுசின் வருஷங்கள் விருத்தியாகும் என்று சொல்லப்படுகிறது. இந்த பூமியில் விருத்தியடைந்த ஒரு நன்மையான வாழ்க்கை, சமாதானம் நிறைந்த ஒரு வாழ்க்கையை வாழ்கிறதற்கு ஞானத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக ஞானம் அழைக்கிற அந்த ஆண்டவருடைய போதனைகள் சொல்லிக் கொடுக்கப்படுகிற அந்த இடத்திலே நாம் சென்று அதில் இணைந்து கொண்டு நம்முடைய பேதமைகள் விளக்கப்படும்படியாகவும் ஞானத்தினால் நிறைந்து, அதாவது தேவனை அறிகிற அறிவினால் நாம் நிறைந்து வாழ வேண்டும் என்பதற்காக இங்கே ஒரு அருமையான அழைப்பு இந்த ஞானத்தினால் கொடுக்கப்படுகிறது. பழைய ஏற்பாட்டின் ஞானத்தின் நிறைவேறுதலாகிய இயேசு கிறிஸ்து தான் இப்படிப்பட்ட அழைப்பை கொடுக்கிறார். இன்றைக்கு அப்படிப்பட்ட அழைப்பை பெற்றவர்களாக ஞானத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக நாம் கடந்து செல்லும் பொழுது தேவனுடைய போதனைகள், அவருடைய கடிந்து கொள்ளுதல்கள் நமக்கு நேராக வரும்பொழுது நம்முடைய ஆயுசு நாட்களை அவைகள் பெருக பண்ணுகிறதாகவும், நாம் இந்த உலகத்திலே பாவத்தை விட்டு விலகி ஆண்டவருக்கு பிரியமுள்ள ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து முடிவிலே நித்திய ராஜ்யத்தை சுதந்தரித்து கொள்ளுகிறவர்களாக நாம் மாறிவிடுவோம் என்கிறதை முதல் வீட்டினுடைய அழைப்பை பெற்று செல்லுகிற மனிதர்கள் பெற்றுக்கொள்ளுவார்கள் என்று சொல்லுகிறது. இதைத்தான் மத்தேயு எழுதின சுவிசேஷத்திலும் லூக்கா எழுதின சுவிசேஷத்திலும் இயேசு 2 கல்யாண விருந்தினுடைய ஓமைகளை அவர் குறிப்பிடுகிறார். முதலிலே அழைக்கப்பட்ட அநேகர் அங்கே கூப்பிடப்படும் பொழுது சாக்கு போக்குகளை சொல்லிக்கொண்டு அவர்கள் கலண்டு போய்விடுகிறார்கள். மத்தேயு எழுதின சுவிசேஷத்திலே அவர் அந்த ஓமையை சொல்லும் பொழுது அந்த விருந்தை ஆயத்தப்படுத்தின மனுஷன் கோபமடைந்தவனாக அவன் வெளியிலே நிற்கிறவர்கள், வீதியில் நிற்கிறவங்க, சும்மா இருக்கிறவங்க எல்லாரையும் அழைத்து கொண்டு வந்து அந்த விருந்திற்குள்ளாக நிரப்பி வைத்துவிட்டு விருந்து சாலைகள், கல்யாண அந்த விருந்துக்கு அழைக்கப்பட்டவர்கள் அந்த விருந்து சாலை முழுவதும் நிரம்பி இருக்கிறத பார்க்கும்போது அவருக்கு சந்தோஷம் உண்டாயிற்று. அழைக்கப்பட்டவர்கள் தான் தகுதி இல்லாமல் போயிட்டாங்க, இன்றைக்கு வருந்தி அழைக்கும்படியாய் என்னுடைய பணிவிடைக்காரர்களை அனுப்பின பொழுது இவர்களெல்லாம் ஏற்றுக்கொண்டு வந்திருக்கிறார்களே என்று சொல்லி அவன் விருந்தை பார்க்க வரும்பொழுது அங்கே ஒரு மனிதன் கல்யாண வஸ்திரம் தரிக்காமல் இருந்ததை கண்டு அவனை பிடித்து அவனை அழுகையும் பற்கடிப்புமான இடத்திலே போட்டதாக இயேசு ஒரு ஓமையை சொல்லுகிறார். பார்க்கிறோம். இன்றைக்கு ஆண்டவரை தேடி, அவருடைய நேசத்தை தேடி, அவரை கண்டடையும்படியாக அதிகாலையில் தேடி வருகிறவர்கள் அவர்கள் பாக்கியவான்கள். இன்றைக்கு திருமண காரியம் நடக்க வேண்டும், இன்றைக்கு பொண்ணு கிடைக்க வேண்டும், ஆசீர்வாதம் கிடைக்க வேண்டும் என்று சொல்லி தவறான எண்ணத்தில் கொண்டு புதிய மனுஷனை தரித்து கொள்ளாமல் ஞானம் அழைக்கிற அந்த பந்தியில் நாம் கலந்து கொள்ள வந்தோம் என்று சொன்னால், நம்ம ஒருவேளை ஞானம் அழைக்கிற விருந்தில் வந்திருந்தாலும் கூட நம்ம நரகத்திற்கு பாத்திரவான்களாக மாறிவிடுவோம் என்பதை இயேசு எச்சரிக்கிறதை நாம் பார்க்கிறோம். அந்த நாட்களிலே கல்யாணத்திற்கென்று அவர்கள் நேர்த்தியான உடையை அணிந்து செல்வது வழக்கம். அப்படி அணிய முடியாதவர்களுக்கு மணமகனினுடைய தகப்பனே வஸ்திரத்தை கொடுத்து, கல்யாண வஸ்திரத்தை கொடுத்து அவர்களை உள்ளே அனுப்புவது வழக்கம். அதாவது இதை பவுலப்போஸ்தலன் கொரிந்து சபைக்கும் கொலோசிய சபைக்கும் எழுதும் பொழுது புதிய மனுஷர்களை தரித்து கொண்டீர்களே என்று சொல்லுகிறார். நம்முடைய பழைய வாழ்க்கையை களைந்து போட்டு, பழைய நோக்கங்களை களைந்து போட்டு புதிய மனிதனை தரித்தவர்களாக அந்த விருந்திலே பங்கு பெற வேண்டும். அதுபோது நாம் ஞானத்தின் மேலே ஞானமடைந்து இந்த பூமியிலையும் வாழ்ந்திருக்க முடியும், பரலோகத்தின் வாசிகளாகவும் ஆண்டவர் நம்மை வழி நடத்த முடியும் என்று இந்த முதல் பகுதியானது போதிக்கிறது. 2வது பகுதிக்கும் ஒரு அழகான ஆசனம் இருக்கிறது. 14ஆம் வசனம், அவள் மதியற்ற ஸ்திரீ வாயாடியும் ஒன்றுமறியாத நிர்மூலமுமாய் இருக்கிறார். அவள் தன் வீட்டு வாசற்படியிலும் பட்டணங்களின் மேடைகளிலும் ஆசனம் போட்டு அமர்ந்து என்று சொல்லி, ஒரு பெச்சாரியைப் போல இந்த உலகத்தின் சிற்றின்பங்கள் அழைக்கக்கூடியதை இந்த பகுதியிலே சாலமன் சொல்லுகிறார். ஒரு விபச்சார ஸ்திரீக்கு அடையாளமிட்டு அவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். உலகத்தில் நாம் அனுபவிக்கிற சிற்றின்பங்கள், சுகபோகங்கள், அழிந்து போகிற அந்த இன்பங்கள், இவைகள் எல்லாம் அவைகளும் வீட்டு வாசற்படியில் பட்டணத்தின் மேடைகளெல்லாம் ஆசனம் போட்டு உட்கார்ந்து கொண்டுட்டு எவன் பேதையோ அவன் இவ்விடத்தில் வரக்கடவன் என்று சொல்லி, அதுவும் திருட்டு தண்ணீரை, இங்கே திராட்சை ரசத்துக்கு பதிலாக திருட்டு தண்ணீரையும் அங்கே அப்பத்துக்கு பதிலாக அந்தரங்கத்தில் புசிக்கிற அப்பம் நான் தர்றேன், அது இன்பமாக இருக்கும்னு சொல்லி பாவத்தில் விழ வச்சு அவர்களுடைய வாழ்க்கையை, விருந்தாளிகள் எல்லாம் நரக பாதாளங்களில் கிடக்கிறார்கள் என்று அறியாமல், இதுக்கு முன்னாடி போனவெல்லாம் எங்கே இருக்கிறானே தெரியாமல் அநேகர் அந்த சிற்றின்ப வலையில், சாத்தானுடைய வலையில் சிக்கி மாண்டு போகிறார்கள் என்று சொல்லி இங்கே சாலமோன் ஞானி எழுதுகிறதை பார்க்கிறோம்.
2 விதமான விருந்து. ஒன்று, கிறிஸ்து நம்மை விருந்துக்கு அழைக்கிறார். இன்னொன்று, இந்த உலகத்தினுடைய பாவங்கள் நம்மை விருந்துக்கு அழைக்கிறது. கிறிஸ்து அழைக்கிற விருந்திலே பங்கு பெற்றவர்களாக, புதிய மனிதர்களை தரித்து கொண்டவர்களாக, நமக்கென்று கொடுக்கப்படுகிற போதனைகளிலே, இன்னும் சிக்ஷைகளிலே பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தமடைந்து இந்த உலகத்தில் அவருக்கு பிரியமுள்ள வாழ்க்கையை வாழ்கிறவர்களாக நாம் இருந்தோம் என்று சொன்னால் நாம் நித்திய ராஜ்யத்தை சுதந்தரித்து கொள்ள முடியும். இந்த மதியற்ற ஸ்திரீ, வாயாடியான ஸ்திரீ, அவள் ஒரு ஆசனம் போட்டுக்கொண்டு அமர்ந்து கொண்டு அவளும் சொல்லுகிறார், நான் கொடுக்கிற அந்த தித்திக்கும் அந்த தண்ணீரை குடிக்க, திருட்டு தண்ணீரை தித்திக்கும், அந்தரங்கத்தில் புசிக்கிற அப்போ உங்களுக்கு இன்பமாக இருக்கும், வாங்கன்னு சொல்லி உலகத்தின் சிற்றின்பங்களுக்கு அழைக்கிற அந்த வழியாக ஒரு பேதை மனிதன் செல்வான் என்று சொன்னால் அவனுடைய வாழ்க்கையானது நரக வாசலுக்கு நேராக, நித்திய அழிவு, அதாவது நரகத்துக்கு நேராக நம்மை வழி நடத்திவிடும் என்று சாலமோன் எச்சரிக்கிறதை பார்க்கிறோம். ஜீவனுக்கு போகிற வாசல் அது இடுக்கமும் வழி நெருக்கமுமாயிருக்கிறது. அதை கண்டுபிடிக்கிறவர்கள் சிலர். அதை கண்டுபிடித்து வாழுவோம், ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளுவோம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.